அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? தேவனே நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி, எஸ்ஸப்பா இந்த கால வேளையில் எங்களோடு பேசுமாப்பா. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவே என்னோடு பேசும், இந்த வேளையில் என்னோடு பேசும் என்று சொல்லி உண்மையாக கேட்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக, எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளில் சுவாமி அப்பா கர்த்தாவே, உம்மை ஆண்டவரை இவ்வளவு நேரமாய் ஆராதிக்கும்படியாக நீங்கள் கொடுத்த நல்ல தருணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அப்பா உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். என் தேவன் எங்களோடு பேசும் சுவாமி. பேசுகிறவர் நான் நல்ல தகப்பனே. தேவ ஆவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. பிள்ளைகளுக்கு ஏற்ற சத்தியத்தை சுவாமி இந்த நாளிலே பிள்ளைகள் கேட்டு தகப்பனே அதை உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் என் தேவனீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். இந்த வேளை ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மளுடைய கருத்து என்ன? இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு ஆழமான கருத்து. போன வருடம் என்ன கருத்தில் நம்ம தியானித்தோம் ஞாபகம் இருக்கா? ஸ்டில் ஐ லவ் யூ, இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி தலைப்பில் அந்த கருத்தின் அடிப்படையில் கடந்த வருடம் தியானித்தோம். இந்த வருடம் நமக்கு என்ன தலைப்பு? மெய் காப்பாளர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காப்பாளராக, மெய் காப்பாளராக, மெய் என்று சொல்வோமானால் இந்த வார்த்தையை மெய் காப்பாளர், மெய் காப்பாளர் ரெண்டு பகுதியாக பிரித்து கொள்ளலாம். மெய் என்றால் என்ன? உண்மை. காப்பாளர்னா என்ன? காக்கிறவர். காக்கிறவர், உண்மையாய் நம்மை காக்கிறவர். ஒருவேளை உலகத்தின் மனிதர்கள் நம்மோடு இருக்கலாம், உலக மனிதர்கள், உலக அன்பு நம்மோடு இருக்கலாம். நம்மோடு இருக்கிற மனிதர்கள் நான் உன்னை காப்பேன், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கலாம். ஆனால் தேவன் மாத்திரமே மெய் காப்பாளர். அல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் கொஞ்ச நாள் உங்கள் கூட இருப்பாங்க, ஒரு உண்மையான காப்பாளராக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உன்னதரின் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் உருவாக்கினவர் மாத்திரமே மெய் காப்பாளர். அல்லேலூயா. அந்த மெய் காப்பாளர் ஒருவேளை 2 நாளாக நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டீங்க. நேற்றைய தினத்தில் இரவில் சந்தியா வேளையில் நான் உங்களோடு கலந்து கொண்டேன். அந்த சந்தியா வேளையில் இப்போ நிறைய காரியங்களை அந்த அக்கா அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில மெய் காப்பாளராக இருக்க வேண்டுமென்றால் நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக, எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக நீ காணப்பட வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை உனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பரலோகனா என்ன, நரகம்னா என்ன, எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதோட தொடர்ச்சியில் இந்த நாளில் இந்த மெய் காப்பாளர் என்கிற இந்த தலைப்பின் அடிப்படையில் அதோட தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற சத்தியம், ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் மெய் காப்பாளர். உண்மையாகவே 2 நாள் ஆண்டவர் மெய் காப்பாளர் என்கிற காரியத்தில் நிறைய காரியங்களை கற்றுத்தந்தார். அந்த மெய் காப்பாளரை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த மெய் காப்பாளரை 2 நாட்கள் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ கற்றுக்கொண்டா, ஆனால் ஃபியூச்சர் டென்ஸில் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நாட்களில் அந்த மெய் காப்பாளரை நீ உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவர் உன்னிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த மெய் காப்பாளரை உன்னுடைய வாழ்க்கை என்னும் படகுல இறுதி வர ஆண்டவர் மெய் காப்பாளராய் இருக்க வேண்டுமென்றால் நீ எப்படிப்பட்டவளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுத்தர ஆயத்தமாயிருக்கிறார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு பெரிய வீட்டில் பொண்ணு இருக்கு, வெள்ளியும் இருக்குது, எல்லா பாத்திரம் இருக்குது. உங்கள் வீட்டில் எல்லா பாத்திரம் இருக்குல்ல? அதில்
மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில எப்படி இருக்கான், கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் மானவைகள். கனம் அப்படின்னு சொன்னால் ஒரு வேல்யூ, அதற்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. கனத்திற்குரிய ஒரு பாத்திரம். ஒருவேளை மெய் காப்பாளராகிய ஆண்டவர் என்னோடு உண்மையாகவே இருந்து என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்க வேண்டுமென்றால், என்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு ஆண்டவர் மெய் காப்பாளராக இருந்து பயணிக்க வேண்டுமென்றால், ஆண்டவர் உன்னிடம் எதிர்பார்க்கிற காரியம், நீ கனத்திற்குரிய பாத்திரமாய் விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. கனத்திற்குரிய பாத்திரமாய். ஒருவேளை சில பாத்திரம் இருக்கு, அது கனத்திற்குரியது. உன்னுடைய வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு தெரியும், ஒருவேளை நீ சமையல் பண்ணுகிறவளா இருந்தால் உனக்கு தெரியும், பால் பாத்திரத்தை ரொம்ப பத்திரமா வைப்பாங்க, அப்படிதானே? பால் பாத்திரத்தை நல்லா விளக்குவாங்க. அதில் ஏதாவது ஒரு காரியம் வேற ஏதாவது அந்த பாத்திரத்தில் சமையல் பண்ணிவிட்டா அந்த பாத்திரம் என்ன ஆகுது, யூஸ் ஆகாது. பால் பயன்படுத்துகிறதற்கென்று ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அந்த பாத்திரத்துக்கென்று பிரத்யேகப்பட்டு பாலை காய்ப்பதற்கென்று வைத்திருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நிறைய வேளைகளில் ஆண்டவர் நம்மை உருவாக்கி வழிநடத்தி வருகிற வேளைகளில் சில நேரங்களில் நம்ம கனத்திற்குரிய பாத்திரமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி உன்னை உருவாக்கி வந்திருக்கிறார். ஆனால் நிறைய வேளைகளில் கனவீனத்திற்குரிய பாத்திரமாய் நாம் மாறிவிடுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும், எஸ்ஸப்பா நான் உண்மையாகவே ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் வாழ்வதற்காக என்னை வைத்திருக்கீங்க, ஆனால் நிறைய வேளைகளில் தவறி போய் ஒரு கனவீனமான பாத்திரமாக, யாருக்குமே பயனில்லாத பாத்திரமாக, ஒரு கனத்திற்குரிய பாத்திரம் பயனுள்ள பாத்திரம், ஒரு கனவீனத்திற்குரிய பாத்திரம் பயனில்லாத பாத்திரம். ஆண்டவர் உன்னை உருவாக்கினதுக்கு நோக்கம் ஒரு பயனுள்ள பாத்திரமா உலகத்தில் கடைசி வர இந்த வாலிப வயதில் நீ உறுதியாய் பிடித்து கொள்வாயானால், அந்த ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான ஒரு ஃபியூச்சர் உனக்கு இருக்கு. ஆனால் ஆண்டவர் இந்த காலங்களில், இந்த வாலிப வயதில் ஆண்டவர் உன்னுடைய எதிர்பார்க்கிற முதல் காரியம், நீ ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. கனத்திற்குரிய பாத்திரமாய் வாழ்வதற்காகத்தான் உன்னை பிரித்தெடுத்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய திருச்சபையில் நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கலாம், உன்னுடைய ஊரில் நிறைய பிள்ளைகள் இருக்கலாம். ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்து இந்த இடத்துல இந்த மீட்டிங்க்கு கொண்டு வந்திருப்பாரானால் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன? நீ கனத்திற்குரிய பாத்திரமாய் இந்த நாளிலே மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அப்படி கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் 3 காரியங்களை நீ பின்பற்ற வேண்டும். அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் நாம் வாழ வேண்டுமென்றால் ஆண்டவர் முதல்ல எதிர்பார்க்கிற காரியம், ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவளாய் நீ இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பரிசுத்த சந்ததியில நீ வாழ்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை கனத்திற்குரிய பாத்திரமாய் ஒரு வேல்யூவான வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கை மாறும். அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கைக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங்ல இன்னும் நீ ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும், இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி சில லட்சங்களை செலவு பண்ணி இன்னும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கனத்திற்குரிய பாத்திரமாய் ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட கூடுகைகள் நடக்கிறது. இந்த நாளில் ஆண்டவர் முதலாவது நமக்கு கற்றுத்தருகிற சத்தியம், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் கனத்திற்குரிய பாத்திரமாய் உடைய கரங்களில் வணையப்படணும். ஏசப்பா, இந்த நாளில் அந்த கனத்திற்குரிய பாத்திரமாய் வணையப்பட வேண்டுமென்றால் முதலாவதாக பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். பரிசுத்தம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்தம்னா என்ன, அசுத்தம்னா என்ன. பரிசுத்தம் இல்லாத சூழ்நிலை எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் கற்றுத்தருகிற ஒரு மனிதரை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், அங்கு ஒருவர் பரிசுத்தமாகிறார். எப்படி பரிசுத்தமாகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால்,
ஆண்டவருடைய சமூகத்தில் 6:3 ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியானவர் ஆலயத்திற்கு போகிறார். ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை காண்கிறார். அப்பொழுது காண்கிறார், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி கேருபீன்கள் சேராபீன்கள் ஓயாமல் பாடுகிற அந்த துதி சத்தத்தை கேட்கிறார். கேட்டுக்கொண்டு ஒருவேளை இதே மாதிரி ஒரு இடத்துல ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு இடத்துல அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் ஆராதிக்காங்க. கேருபீன்கள் சேராபீன்கள் தேவதூதர்கள் எல்லாரும் உட்கார்ந்து ஆராதிக்கிற அந்த கூட்டத்தின் நடுவில் அவர் நினைக்கிறார். 5ஆம் வசனம், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. முதலாவதாக நாம் கற்றுக்கொள்கிற பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த ஏசாயா தீர்க்கனை போல ஆண்டவருடைய சமூகத்துக்கு எப்போல்லாம் வருகிறோமோ, ஆண்டவருடைய சமூகத்திற்கு எப்போல்லாம் ஆராதிப்பதற்கு நாம் வருகிறோமோ, முதலாவதாக இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சத்தியம், நம்மை யார் என்று நிதானித்து பார்க்க வேண்டும். என்ன செய்யணும்? நம்மை யார் என்று அவன் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் நடுவில் தான் நான் வாசம் பண்ணுகிறேன் கடவுளே என்று சொல்லி தன்னை நிதானித்து பார்த்தான். தன்னை பார்த்து உணர்வடைந்தான். நம்முடைய வாழ்க்கையில் எப்போ பரிசுத்தம் வரும்? நம்மை உணர்வடைய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, எஸ்ஸப்பா நான் பாவிதான் சுவாமி, பாவியாகிய என் மீது கிருபையா இறங்கும், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன்தான், நான் இந்த பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்போது உணர்வடைகிறாயோ அப்பொழுதுதான் உன்னை யார் என்று நீ உணர்ந்து கொண்டால் ஆண்டவர் யார் என்பதை உன்னுடைய கண்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் தான் அப்படி என்று தன்னை ஆண்டவருடைய சமூகத்திலே யார் என்று சொல்லி எப்போது அறிந்து கொண்டானோ அப்போதுதான் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஐயா நீர் பரிசுத்தர் தான், ஐயா இயேசுவே நீர் பரிசுத்தர் தான், நான் பாவி, என் மேல கிருபையா இரும் என்று சொல்லி தன்னை உணர்ந்து கொண்டான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். எஸ்ஸப்பா நான் யாரு, என்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க, நான் பாவிதான் சுவாமி, இந்த இடத்துல நான் தவறி விழுந்துட்டேன், இந்த இடத்துல நிறைய நேரங்களில் நான் எழும்பி பிரகாசிக்க முடியாத அளவுக்கு இந்த பாவம் என்னை தொடருது என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னை யார் என்று நீ அறிவாயானால் ஆண்டவர் யார் என்பதை உனக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவன் எப்பொழுது கண்டான்? தன்னை யார் என்று உணரும் போது. ஒவ்வொரு நாளும் எந்த நேரமெல்லாம் நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு செபிக்க வருகிறாயோ ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை யார் என்கிற உணர்ந்து கொள்ளுகிற ஒரு உணர்வு இருக்குமானால் நீ பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்பாய். பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது கனத்திற்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் உன்னை வணைந்து கொண்டே இருப்பார். நான் உள்ளே வரும்போது இந்த வசனத்தை வாசித்து தியானித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஐயா சொன்ன ஒரு வார்த்தை உண்மையாகவே ஆவியானவர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்வதற்கு ஆயத்தப்படுத்தினார் என்று சொன்னேன். உள்ளே வரும்போதே ஐயா சொன்னாங்க, மண் பாண்டமாகிய நாம், மண் பாண்டமாகிய நாம் அப்படிங்கிற வார்த்தை மாத்திரம் எனக்கு கேட்டது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் மண் பாண்டமாய் காணப்படுறோம். ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் நம்ம வாழ்வதற்கு பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்வு நமக்கு தேவை. ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை யார் என்று சொல்லி எப்படியா இந்த ஏசாயா தீர்க்கன் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தானோ ஆண்டவர் அவருக்கு யார் என்று சொல்லி தன்னை காண்பித்தாரோ அந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ்வாயானால் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த பகுதியிலே அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானது. எஜமான் யாரு?
ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம வேலைக்காரிகளாய் உணர்வோமானால் ஆண்டவர் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் பயன்படுத்துவார். எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் பயன்படுத்த வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? போதும். எருசலேமுக்கு வந்து இதில் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? கந்தாகே என்பவளுக்கு ஒரு மந்திரி இருக்கிறாங்க. ஒரு மந்திரி, அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவன். கந்தாகேங்கிற ஒரு லேடிக்கு ஒரு மந்திரி இருக்காங்க, தலைவன் இருக்காங்க. அந்த மந்திரி யார்? இப்போ நம்மளுடைய காரியங்களை சொல்லுவோமானால் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஒரு ட்ரெஷரர். ஒரு ராஜ ஸ்திரீக்கு ஒரு ட்ரெஷரர் இருக்காங்க. அந்த ட்ரெஷரர் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால் அவங்க எப்படி எஜமானுக்கு உபயோகமாக மாறினார்கள் என்று சொல்லி பார்ப்போமானால் சொல்லப்பட்டிருக்கிறது, தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன், அவனை குறித்து அவருடைய பெயர் சொல்லப்படலை, அவர் ஒரு மந்திரி, அவர் ஒரு எத்தியோப்பியன். எங்கே வந்தாராம்? எருசலேமுக்கு வந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படி வந்தாராம். எருசலேமுக்கு வந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படி வந்தார். நீ எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் உன்னுடைய வாழ்க்கையில மாற வேண்டும் என்றால் முதல்ல நீ எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் பணிகிற ஒரு மகளாய், தாழ்மையோடு பணிந்து கொள்ளுகிற ஒரு மகளாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்ம நிறைய நேரம் சொல்கிறோம், எனக்கு நேரமே இல்லை, நான் படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன், ஸ்கூல் படிக்கிறேன், வேலை பார்க்குறேன். ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நீ இருக்கலாம் உன்னுடைய வயதிற்கு ஏற்றவாறு. ஆனால் இவர் ஒரு ராஜஸ்திரீட்ட வேலை பார்த்த ஒரு மந்திரி, ஒரு எத்தியோப்பிய. ஆனால் இந்த இடத்துல அந்த மனிதர் அங்கே இருந்து எருசலேமுக்கு வந்து ஆண்டவரை பணிந்து கொள்ள வந்தார். ஒருவேளை எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய் நீ மாற வேண்டுமென்றால் ஆண்டவரை பணிந்து கொள்கிற அனுபவம் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும், ஒருவேளை நல்லா இருக்கும்போது மாத்திரம் இல்லை, எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடைய வீட்டின் நிலைமை நல்லா இருக்கு, எங்கள் வீட்டில் எந்த கஷ்டமே இல்லை, அப்போ ஆண்டவரை தேடாமே இருந்துருவோம். சில நேரங்களில் ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வருது, ஒரு ஃப்ரெண்டு பேசலை, இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பண கஷ்டம் உனக்கு வருதுன்னு சொன்ன உடனே ஆண்டவரை தேடுவதற்கு ஓடுவ. இல்லை, எஜமான் உன்னை இந்த நாளில் பயன்படுத்தினா ஆண்டவர் உன்னை உபயோகமான பாத்திரமாய் ஆண்டவருடைய கரத்தில் நீ வணையப்பட வேண்டுமென்றால் பணிந்து கொள்ளுகிற அனுபவம், தாழ்மையோடு பணிந்து கொள்ளுகிற அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில வேண்டும். இரண்டாவது இவரிடமிருந்து கற்றுக்கொள்கிற சத்தியம், அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ரதத்தில் உட்கார்ந்து எருசலேமுக்கு வந்தாரு, ஆண்டவரை பணிந்து கொண்டாரு, திருப்பி ஊருக்கு போறாரு. திரும்பி போகும்போது ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் தோல்வி தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய நேரம் வருவோம், ஜெபிப்போம், ஆனால் வேதத்தை என்ன செய்ய மாட்டோம்? வாசிக்க மாட்டோம். வசனம் அழகா சொல்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில இடரல் இல்லாமல், உன் கால் சறுக்காமல், சரியான பாதையில, செம்மையான பாதையில, வாலிப வயதுல நீ கடந்து செல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய வேத வார்த்தைகள் உன்னுடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மனிதர் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஒருவேளை ரொம்ப பிஸியான ஒரு மேன், ஆனால் என்ன செஞ்சாரு? ஆண்டவரை பணிந்து கொண்டார் தாழ்மையாக. இரண்டாவது நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம், தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்தார். நிறைய நேரங்களில் பைபிள் வாசிப்பது குறைந்து விட்டது. அன்றைய நாட்களில் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் ஆழமாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றி போகிற ஒரு விசுவாச கூட்டமாகிய ஜனங்களில் 60% ஜனங்கள் வேதத்தை வாசிக்கவில்லை. வேதத்தை வாசிக்கிற அனுபவத்துக்குள்ளாக வரவில்லை. ஒருவேளை நிறைய செய்திகளை கேட்கிறோம், நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம், அந்த வார்த்தை உள் போய் உன்னுடைய இருதயத்தில் இருந்து கிரியை செய்ய வேண்டும் என்றால்
நீ வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும். எப்போ வாசிக்கக்கூடிய எண்ணம் வரும்னு சொன்னால், நீ அந்த வேதத்தை நேசிச்சா நீ வாசிப்ப, நீ வாசிச்சா அதை தியானிப்ப, உன் வாழ்க்கை எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் மாறும். நீ ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறுவாய். ஹல்லேலூயா. நீ எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் வேத வார்த்தைகளை தேடி வாசியுங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி அந்த வேத வார்த்தைகளை வாசிக்க பழக வேண்டும். மூன்றாவது அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் 37ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை. அவரோடு சேர்ந்து பிலிப்பு என்கிற ஒரு மனிதன் வருகிறான். 2 பேருக்குள்ளாக நிறைய கான்வர்சேஷன் நடக்கிறது. ரதத்தில் உட்கார்ந்து கொண்டு கடைசியில் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். முதல்ல சொன்னேன், எருசலேமுக்கு பணிந்து கொள்வதற்காக வந்தார் அந்த மந்திரி. 2வது சொன்னேன், அந்த பணிந்து கொண்டு அப்படியே போகலை. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அவர் பயணித்தாராம். அந்த 20 கிலோமீட்டர் பயணிக்கிற நேரத்தில் ரதத்தில் உட்கார்ந்து வாசிக்கிறாரு. வாசித்து மாத்திரம் அப்படியே போகலை, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தான். நாம் நிறைய நேரங்களில் செபிக்கிறோம், வேதத்தை கடமைக்கென்று வாசிக்கிறோம். காலையில் எழும்பி வேதம் வாசிச்சியா அம்மா கேட்ட உடனே கேலண்டரை போய் பார்க்குற கூட்டம் 10% இருக்குது. எதுக்கு போய் பார்க்குறோம்? எதுக்கு பார்க்குறோம்? அன்னைக்குள்ள வசனத்தை பார்க்குறோம். இந்த வசனம் அவசரமாக ஒரு செகண்டில் வாசிச்சுட்டு போயிடுறோம். யோசித்து பாரு, நீ ஒரு செகண்டில் ஆண்டவருடைய வேத வார்த்தையை மாத்திரம் பார்த்தனா அப்போ எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்? உன்னை கனத்திற்குரிய பாத்திரமாக எப்பொழுது பயன்படுத்துவார்? நிறைய வேளைகளில் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் ஒரு கேள்விக்குறியோடு காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை மாறும். வேதத்தை வாசிக்க வாசிக்க உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழலையும் ஆண்டவர் உணர்த்துவார். இந்த இடத்துல நீ விழுந்திருக்கா, இந்த இடத்துல இருந்து நீ எழும்பணும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேத வார்த்தைகளினால் உன்னோட ஒவ்வொரு நாளும் பேசுகிற தேவன். அவர் ஒருவேளை மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல. எப்படியாவது அந்த வேத வார்த்தைகளில் ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை உனக்குள்ளாக கிரியை செய்யும். எப்போ நீ வேதத்தை வாசித்து தேடி வாசிக்கும் போது மாத்திரமே, அதை ஆவலாய் வாசிக்கும் போது மாத்திரமே, வாசித்தால் மாத்திரம் போதாது, அதை விசுவாசிக்க வேண்டும். 3 வார்த்தை இந்த மனிதரிடம் இருந்து நாம் கற்றுக்கொண்ட. முதல்ல சொன்னேன், அவர் அங்கே வந்து என்ன செய்தார்? பணிந்து கொண்டார். எல்லாம் சொல்லாமா? பணிந்து கொண்டார். 2வது வேதத்தை வாசித்தார். 3வது விசுவாசித்தார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியம் இருக்குமானால் தேவனுடைய குமாரன் என்கிற விசுவாசம். நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு விசுவாசம் இல்லாதபடி ஒரு படகுல பயணித்து கொண்டே இருக்கும். யார் மேலே நம்பிக்கை இருக்குது? படகை ஓட்டி கொண்டு இருக்கிற மனிதர் மேலே நம்பிக்கை. நம்மோடு பயணிக்கிற ஆண்டவரை மறந்துடுவோம். சூழ்நிலையை பார்ப்போம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்முடைய விசுவாசம் மாறும். இல்லை பிரியமானவர்கள், இந்த நாளில் ஆண்டவர் கற்றுத்தருகிற சத்தியம், உன்னுடைய விசுவாசம் முழுவதுமாக முழு இருதயத்தோடு நீ ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்தாயானால் உன்னுடைய வாழ்க்கை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இந்த வயதில் நீ வாழ்ந்துட்டனா உன்னுடைய ஃபியூச்சர் ஆசீர்வாதமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். மற்றவர்களை காட்டிலும் உண்மையாகவே இவளுக்குள் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சாட்சி சொல்லுகிற வகையில் உன்னுடைய வாழ்க்கை மாறும். 2வதாக நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் நாம் மாற வேண்டுமென்றால் பணிந்து கொள்ளுகிற அனுபவம், தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் பணிந்து கொள்ளுகிற அனுபவம், வேதத்தை வாசிக்கிற அனுபவம், விசுவாசிக்கிற அனுபவம், இந்த 3 அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீ எஜமானுக்கு பயன்படுகிற பாத்திரமாய், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் கட்டாயம் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் பக்கத்தில் இருக்கோன்ற சொல்லாமா? நீ எஜமானுக்கு உபயோகமாக இருப்பியா?
எஜமானுக்கு உபயோகமாய் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். முதலாவது நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தில் உன்னை யார் என்கிற அந்த உணர்ந்து கொள்ளுகிற ஒரு உணர்வு இருக்குமானால் ஆண்டவர் அவரை யார் என்று உனக்கு காண்பிப்பார். உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைந்து கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறுவாய். இரண்டாவது நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா ஏதாவது ஒன்று செய்யணும். இந்த வயதில் உனக்கு என்ன முடியுமோ, ஒருவேளை உனக்கு பாடல் தாளந்து இருக்கலாம், ஆண்டவருக்கு உபயோகமாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாய் ஆண்டவருடைய ஆலயத்தில், ஒருவேளை நீ எங்கே படிக்கிறியோ, ஸ்கூலில், காலேஜில், ஒருவேளை கொயரில் இருக்கலாம், அந்த இடத்துல போய் ஏசப்பா நீங்கள் தந்த தாளந்து இதை நான் உமக்கு உபயோகமாக பயன்படுத்துகிறேன்னு சொல்லி உன்னுடைய தாளந்தை நீ பயன்படுத்தலாம். எஜமானுக்கு உபயோகம். ஆண்டவர் எஜமான், என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர். இந்த எஜமான் எதை ஆசைப்படுகிறார்? என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு இயேசுவே என்னை பயன்படுத்தும், உமக்கு பயனுள்ள பாத்திரமாய் நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ செபிப்பாயானால் எஜமான் உபயோகமான பாத்திரமாய் உன்னை பயன்படுத்துவார். மூன்றாவதாக கற்றுக்கொள்கிற சத்தியம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். என்ன பாத்திரம்? எந்த நற்கிரியைக்கும். நற்கிரியைனா என்ன? நல்ல செயல். நல்ல செயல் செய்வதற்காகத்தான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். நிறைய வேளைகளில் நம்முடைய கிரியை, நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆண்டவரோடு நான் நடக்கேன், நம்முடைய செயல்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு நிலை சரியாக இருந்ததுன்னா நம்முடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நல்ல செயலாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு நிலையில் நம்ம சரி இல்லைன்னா நம்முடைய செயல் துர்க்கிரியையாக இருக்கும். நம்முடைய செயல் வித்தியாசமாக இருக்கும், நல்ல செயலாக இருக்காது. துர்க்கிரியை என்ன செய்வோம்? வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் 2 மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். சவுல், தாவீது இருந்தாங்க. சவுல் தாவீதுக்கு 2 பேருக்குள்ளாக நிறைய பிரச்சனைகள், போராட்டங்களில் தாவீது சவுலுக்கு பயந்து போய் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படியாக சவுல் ஒரு கெபிக்குள்ளே இருக்கிறார். அப்போது தாவீது போய், தாவீது கூட இருக்கிற ஜனங்கள் சொல்கிறாங்க, சவுல் வந்துட்டான், சவுல் இங்கே இருக்கார், அந்த கெபியில் இருக்காரு, கடவுள் தான் உனக்கு என்ன செஞ்சிருக்காரு? அந்த சவுலை காண்பித்திருக்கிறாரு, நீ எப்படியாவது போய் அந்த சவுலை அவனுடைய வாழ்க்கையை முடித்து விடு என்று சொல்லி தாவீதுக்கு கூட இருந்த மனிதர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ தாவீது எப்படி செயல்பட்டாங்கிறதான் அதில் முக்கியம். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 24:5 வசனம், தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. சவுல் ஒரு கெபிக்கில் இருக்கான், தாவீது கூட இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, சவுல் ஒன்றை கொல்றதுக்கு, தாவீது ராஜாவாகிய உம்மை கொல்வதற்கு ஒவ்வொரு நாளும் அலைகிறாரு, உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு தாவீது, சவுல் அந்த கெபியில் இருக்காரு, நீ போய் என்ன செஞ்சிரு, கொன்று விடுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு காரியம் கூட இருந்த மனிதர்கள் சொல்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான்? அந்த கெபிக்கில் போய் சால்வையில் உள்ள ஒரு தொங்கலை மாத்திரம் அறுத்து கொண்டு வந்தான். வந்ததுக்கப்புறம் அவன் மனது எப்படி இருந்துதான்? அடித்து கொண்டு இருந்தது. நிறைய நேரங்களில் நம்முடைய மனது உணர்வில்லாதபடி, அதை குறித்த எண்ணம் இல்லாதபடி, ஒரு உணர்வற்ற நிலையில் கல்லை போல நம்முடைய மனது மாறிவிடுகிறது. அந்த நற்கிரியை செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய மனது ஆண்டவருக்கு பிரியமாய், அழகாக தான் சொல்லப்படும். ஒரு சின்ன தவறு தான், அவன் கிடைச்சிட்டாரு, சவுல் இங்கே தான் இருக்காரு, எல்லா காரியம் தெரிஞ்சிட்டு கெபியில் போய் அந்த சால்வையில் ஒரு தொங்கலை மாத்திரம் கொண்டு வந்த உடனே அவன் மனது அடித்து கொண்டு இருந்தது. உன்னுடைய வாழ்க்கையிலும் சில தவறு, நிறைய நேரங்களில் நம்ம விழுகிற அனுபவம் உண்டு தான். சில தவறு, சில நாளில் ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் மூலமாக உனக்கு ஒரு தவறான தொடர்பு இருக்கலாம். ஆனால் உன் மனது அடிக்கணும், உன் மனதை குத்தப்படணும். இது தேவையில்லை, இந்த உறவு தேவையில்லை, ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிற உறவு வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம்
அந்த மனது அடித்து கொள்ளுகிற அனுபவம் உனக்கு வேணும். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கூட இருந்த மனிதங்கள்லாம் சொன்னாங்க அவன் மனது அடித்து கொண்டது. திருப்பி சொல்றாரு, அவன் போய் எந்த காரியமே செய்யலை. சவுல் சொல்லுவார், அதான் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலை நோக்கி தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை அந்த இடத்துல ஒரு பாடத்தையே புகட்டுறாரு சவுலுக்கு. நீ ஏயா, நான் தான் உன்னை கொல்ல வருகிறேன், நான் உனக்கு தீங்கு செய்கிறேன் என்று சொல்லி மனுஷருடைய வார்த்தையை ஏன் கேட்கிறீரு? சவுல் மனிதருடைய வார்த்தைகளை கேட்டான், தாவீது மனிதருடைய வார்த்தையை கேட்கல. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல செயல் இருக்க வேண்டும் என்றால் நீ மனிதருடைய சத்தத்தை கேட்கக்கூடாது. யாருடைய சத்தத்தை கேட்கணும்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவருடைய சத்தம் உன்னுடைய காதுகளை கேட்குமானால் நீ நல்ல செயல்களை செய்கிற ஒரு பெண்ணாய் மாறுவாய். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுத்தருகிற அன்பான தங்கச்சி, காலை வேளையில் ஆண்டவர் கற்றுத்தருகிற சத்தியம், நீ கனத்திற்குரிய பாத்திரமாய் இந்த மெய்காப்பாளருடைய கரங்களில் உன்னுடைய கரங்களை பிடித்து கொண்டு இருக்கிற மெய்காப்பாளரிட உன்னுடைய கரத்தை கொடுத்துருக்கிற. நேற்றைய தினத்தில் சந்தியா வேளையில் நிறைய பேர் ஒப்பு கொடுத்தீங்க. அந்த மெய்காப்பாளர் உன்னுடைய வாழ்க்கை என்னும் படகுல முழுவதுமாக வர வேண்டும் என்றால் நீ ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் வாழ்ந்தே ஆக வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூடுகை. அந்த கனத்திற்குரிய பாத்திரமாய் நீ வாழ வேண்டுமென்றால் இந்த 3 காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீ ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் கட்டாயம் காணப்படும். இந்த வயதில் நீ தேவையில்லாத காரியங்களில் தேவையில்லாத செயல்களில் இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை கனவீனத்திற்குரிய பாத்திரம், யாருக்குமே பயன் பெறாது. எஜமானுக்கு உபயோகமான பாத்திரத்திற்காகத்தான் நம்மை ஆண்டவர் உருவாக்கி மண் பாண்டங்களாய் வைத்திருக்கிறார். ஆனால் நிறைய நேரங்களில் அந்த எஜமானுக்கு உபயோகம் இல்லாத பாத்திரமாய், எஜமான் வெறுக்கிற ஒரு பாத்திரமாய் உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய், உன்னோட உலகத்தின் மனிதர்களுக்கு அல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்ல, ஆண்டவருக்கு மாத்திரம் உபயோகமான பாத்திரமாய். 3வது நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், நீ நற்கிரியைக்கு நல்ல செயல்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய். ஆண்டவர் விரும்பாத காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், எஸ்ஸப்பா என் வாழ்க்கையில் இந்த நல்ல செயல் இல்லாதபடி இந்த பிசாசின் கிரியை உள்ள செயல்களே நான் செய்கிறேன் என்போமானால் இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, எஸ்ஸப்பா நான் நல்ல செயல்கள் நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளையாய் நான் வாழ்வேன் என்று சொல்லி நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தருவாராக. எல்லாரும் ஒரு நிமிடம், பரலோகம் நரகம் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். அந்த பரலோகத்துக்கு போகணுன்னா இசப்பா மெய்காப்பாளராய உண்மை என் வாழ்க்கையில் உறுதியாய் பிடித்திருக்கிறேன், கடைசி வர அந்த மெய்காப்பாளர் உன்னோடு இருக்க வேண்டுமென்றால் நீ கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறியே ஆக வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். மகளே, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னுடைய கைகளை உன்னுடைய இதயத்தில் வைத்து கொண்டு, எஸ்ஸப்பா என்னை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுமப்பா, என்னை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே. 2 காரியம் இருக்கு. ஒன்று கனம், இல்லைன்னா கனவீனம். நான் கனவீனமாக போயிடக்கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு கனவீனப்படுத்துகிற பாத்திரமா நான் மாறிவிடக்கூடாது. மெய்காப்பாளர் என்னோடு இருப்பாரானால், அந்த மெய்காப்பாளரை நீ உறுதியாய் பிடித்து கொள்வாயானால் நீ கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறுவாய். நீ கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறுவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற 3 காரியம். பரிசுத்தம், உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க இயலாது. ஏசாயா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கண்டான். ஐயோ நான் அதமானேன், நான் சுத்த உதடுகள் உள்ள மனுஷன். நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம அர்ப்பணிக்கிறதற்கு மறந்து விடுகிறோம். உண்மையாகவே நாம் யார் என்கிற உணர்வு இல்லாதபடி உணர்வற்ற நிலையில் ஏதோ கடமைக்காக வாரோம் போகிறோம். இல்லை அன்பான தங்கச்சி, உலகத்தின் காரியங்களுக்கு உபயோகமான பாத்திரம் இல்லை, அந்த எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் நீ மாறுவாயானா உன் வாழ்க்கை விலையேறப்பெற்றதாக மாறிடும். வாழ்க்கை வித்தியாசமாக மாறிடும்.
ஆண்டவரை பணிந்து கொள்கிற அனுபவம், வேதத்தை வாசிக்கிற அனுபவம், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற அனுபவம், இது இருக்குமானால் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். அவருடைய கரங்களில் ஏந்தி ஒவ்வொரு நாளும் உன்னை பயன்படுத்துகிற காரியம் வித்தியாசமா இருக்கும். நல்ல செயல்களை செய்ய வேண்டும். மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவ வார்த்தைக்கு கேட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நல்ல செயல்களை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்வாயானால் நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இந்த 3 காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீ ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறுவாய். என்னுடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? இயேசப்பா, நாங்கள் கேட்ட சத்தியத்தில் எங்களுடைய பிள்ளைகள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. எல்லா பிள்ளைகளும் சுவாமி ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறுவதற்கு பிள்ளையுடைய இருதயங்களை என் தேவனீர் பேசினீங்களே, நீங்கள் கிரியேட் செய்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. பிசாசானவன் தேவையற்ற காரியங்களை கொண்டு வந்து அப்பா விதைக்கப்பட்ட விதைகளை எடுத்துக்கொள்ளாதபடி என் தேவனின் பாதுகாப்பின் கரம் அப்பா மெய் காப்பாளராக என் தேவன் பிள்ளைகளோடு இருந்து இடைபடும்படியாய் செபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து நீர் வைத்திருக்கிற அந்த தேவ திட்டம், தேவ நோக்கம் மாத்திரம் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் பிள்ளைகளை வணைந்து கொள்ளுங்க சுவாமி. உங்களுடைய கரத்தில் வணையப்பட்ட பிள்ளைகளாய் அப்பா சுவாமி ஒவ்வொரு நாளும் எழும்பி பிரகாசிக்கிற அந்த அனுபவத்தை, புது அனுபவத்தை இந்த நாளில் எங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.